நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா யார் ஜெயிப்பாங்க? இந்த போட்டியில பாஜக கூட்டணிக்கு ஆதரவு எப்படி இருக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்ற பல கருத்து கணிப்புகள் வெளியில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கருத்து கணிப்புகளும் தமிழ்நாட்டிலையும் கவர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடந்தா திமுக கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், பாஜக கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பல முடிவுகளை இந்த சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்வே பற்றியும் அப்புறம் பாஜகக்குள்ள தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு கேள்வி, அடுத்த தேசிய தலைவர் யார் அப்படின்ற கேள்விக்கு பாஜக RSS மோதல் தான் இந்த தாமதத்திற்கு காரணமா அப்படின்ற பல கேள்விகள் எழும் சமயத்துல இதற்கு பதிலளிக்கிற விதமா RSS தலைவர் மோகன் பகவத் பல கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அந்த கருத்துக்கள் குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டுமே 2 முறை சர்வேக்கள் வெளியிடுறது வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த 2 சர்வேக்கள் எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னா பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் வெளியிடப்படும். இந்த சர்வேக்கள் பொதுவாகவே வந்து இந்தியா முழுக்க எந்தெந்த கட்சிகளுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு, எந்த தலைவர்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை மக்களோட எண்ண ஓட்டத்தை வந்து இந்த சர்வே வந்து வெளிப்படுத்துறதா பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான சர்வே வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சர்வே எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சர்வே வந்து நாடு முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மக்கள் வந்து இந்த சர்வேல கலந்துகிட்டதா இந்தியா டுடே நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் சேர்ந்து இந்த சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே முடிவுகள் எல்லாம் இப்போ வெளியில வந்திருக்கு. இந்த முடிவுகள் என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு கூட நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா அந்த தேர்தலில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறுவாங்க. ஆனா இந்த ஆண்டு பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட முடிவுகளுக்கும் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய இந்த சர்வே முடிவுகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த சர்வே முடிவுகள் படி பார்க்கும்போது இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு இறங்கு முகமாக தான் இருக்குன்ற மாதிரி சர்வேல சொல்றாங்க. 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக வந்து அந்த மெஜாரிட்டி மார்க்கான 272 கூட வெற்றி பெற முடியாம 240 இடங்களை பாஜக ஜெயிச்சாங்க. இப்ப ஆட்சி வந்து கூட்டணி கட்சிகளின் உதவியோட தான் பாஜக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2025 பிப்ரவரி மாதம் எடுக்கப்பட்ட இந்தியா டுடே சர்வேல பாஜக 280 இடங்கள் ஜெயிக்கும்ன்ற மாதிரி கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது பிப்ரவரி மாதம் தேர்தல் நடந்தது அப்படின்னா 280 இடங்களை பாஜக ஜெயிப்பாங்க. அதாவது தனிப்பெரும்பான்மையோட பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிப்ரவரி மாதம் இருந்தது அப்படின்ற மாதிரி சர்வேல சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த 280 அப்படின்ற அந்த எண்ணிக்கை வந்து இப்போ 260 மாறி இருக்கு. இந்த சர்வே முடிவின்படி இப்ப தேர்தலை சந்திச்சா கூட பாஜக மீண்டும் மெஜாரிட்டி கிடைக்காது. பாஜகவுக்கு 260 இடங்கள் மட்டும் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி இந்த இந்தியா டுடே சர்வே வந்து இப்ப வந்து முக்கியமா சுட்டி காட்டுற விஷயமா அது இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா இந்தியா கூட்டணியில மிக முக்கிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடுகளும் இப்போ இந்த ஆகஸ்ட் மாத சர்வே படி கொஞ்சம் வந்து உயர்ந்து இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெறும் 99 இடங்களை தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதே 2025 பிப்ரவரியில் இந்த சர்வே முடிவின்படி காங்கிரஸ் வந்து இந்த பிப்ரவரியில் தேர்தல் நடந்தது அப்படின்னா வெறும் 78 இடங்கள் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு 20 இடங்கள் அதிகமாக ஜெயிக்க முடியும். அதாவது இந்த சர்வே முடிவின்படி காங்கிரஸ் இப்போ தேர்தல் சந்திச்சாங்க அப்படின்னா 97 நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்க முடியும். அதாவது 78 97 வந்திருக்காங்க. ஒரு 20 இடங்கள் கூடுதலாக காங்கிரஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாஜகவும் இப்ப தேர்தல் நடந்தது அப்படின்னா போன சர்வே முடிவின் எண்ணிக்கையினோட ஒரு 20 இடங்களை இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சர்வே முடிவுல சொல்றாங்க. அதே மாதிரி தனிப்பட்ட செயல்பாடை பத்தி பார்க்கும்போது பிரதமர் மோடியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சர்வே முடிவுகளில் 62 பேர் மோடி வந்து நல்லா செயல்படுறார், சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு மோடிக்கு மிக ஆதரவாக இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் இந்த சர்வே முடிவு காட்டுது. பிப்ரவரியில் 62% இருந்த அந்த ஆதரவு என்பது ஆகஸ்ட் 2025ஆம் ஆண்டு இப்போ வந்திருக்கக்கூடிய சர்வேல 58% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மோடியோட செயல்பாடு மோசமாகவும் மிக மோசமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு 26% மக்கள் வந்து இப்போ
சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த எண்ணிக்கை என்பது 21% பிப்ரவரி 2025 இருந்தது. இப்போ மோடியோட செயல்பாடு ரொம்ப மோசமா இருக்குன்ற அந்த இதுல மக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றது சர்வே இப்போ நம்ம காட்டுது. இப்போ ஒட்டுமொத்தமா பாஜக கூட்டணி இப்ப தேர்தல் நடந்தது அப்படின்னா பாஜக கூட்டணியால 324 இடங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி இப்ப தேர்தல் நடந்தா 208 இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சர்வேல சொல்றாங்க. இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு சரிவை தான் காட்டுது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 234 இடங்களை ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப 208 இடங்களை மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அந்த கட்சிக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளேயே ஏற்படக்கூடிய விரிசல் மோதல்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வெளியேற்றம், தொடர்ந்து அந்த கூட்டணிக்கான தலைமை யாரு அப்படின்ற கேள்விகள் அந்த கூட்டணிக்குள்ளேயே பல விவாதங்கள் ஏற்படுத்தி இருக்கிற சமயத்துல இந்த கூட்டணியின் ஒற்றுமையின்மையின் காரணமாக கூட இந்த முடிவுகள் வந்திருக்கலாம், இந்த சரிவு ஏற்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்ப இந்தியாவோட பிரபலமான தலைவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுல பிரதமர் மோடி தான் லீடிங்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரதமர் வேட்பாளர் யாரு, பிரதமர் முகமா யார் வரணும் அப்படின்ற போட்டியில ராகுல் காந்திக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையிலே பார்க்கும்போது இதுலயும் பிரதமர் மோடி தான் லீடிங்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 52% மக்கள் மோடிக்கு ஆதரவாகவும் சுமார் 25% மக்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் இதுல வாக்களிச்சிருக்காங்க. இதுல போன முறை ராகுல் காந்தி நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தாலும் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அந்த அளவுக்கு பெருசா குறையல. என்னதான் 11 ஆண்டுகளா தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் அவரோட அரசாங்கத்துக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு பெருசா மக்கள் இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு பெருசா மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கல. அதனோட வெளிப்பாடா தான் இன்னுமே பிரதமர் மோடி இந்தியாவோட பிரபலமான தலைவராக இருக்கார் அப்படின்ற ஒரு முடிவு இந்த சர்வே சொல்லுது. அதையும் தாண்டி இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்தியால யாரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு போட்டியில ராகுல் காந்தி தான் முன்னுக்கு இருக்காரு. அவரு தான் இந்தியாவோட எதிர்கட்சிகளை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ராகுல் காந்திக்கு அதிகமான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ராகுல் காந்தியை தொடர்ந்து யாரு எதிர்கட்சி கூட்டணியை நல்ல முறையில் வழிநடத்த முடியும்னு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் பிரியங்கா காந்தி, இவங்க எல்லாமே அடுத்தடுத்த லெவல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜகக்குள்ள யாரு பிரதமர் மோடிக்கு அப்புறம் பிரதமர் முகமா பார்க்கப்படுவாங்கன்ற போட்டியில அமித்ஷாக்கு மக்கள் அதிகமா ஆதரவு அளிச்சிருக்காங்க. அமித்ஷாவை தொடர்ந்து தான் யோகி ஆதித்யநாத், நிதின் கட்கரி, அப்புறம் ராஜ்நாத் சிங் போன்ற மற்ற தலைவர்கள்லாம் வராங்க. இப்போதைக்கு பிரதமர் மோடியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி அமித்ஷாக்கு தான் இருக்குன்ற மாதிரி சர்வேல சுட்டி காட்டுறாங்க. இதை தேசிய கட்சிகளுக்குள்ள இந்த முடிவுகள்லாம் பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டிலையும் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா லோக்சபா தேர்தல் இப்ப தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி 36 தொகுதிகளை தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சர்வேல சொல்றாங்க. இது மீண்டும் திமுக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சாதகமான முடிவுன்னு பார்த்தாலும் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதிகளையும் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் சற்றே ஒரு சரிவை தான் காட்டுதுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் பாஜக அதிமுக எல்லாம் கூட்டணி வச்சு பிரச்சாரம் பண்ற சமயத்தில் சர்வே வந்ததுனால இது திமுக கொஞ்சம் சற்றே ஒரு இறக்கமா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த 36 தொகுதிகளை திமுக கூட்டணி ஜெயிச்சது அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய 3 தொகுதிகளை பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த சர்வேல சுட்டி காட்டுறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜயோட அரசியல் வருகை யாருக்கு சாதகமா அமையும் பார்க்கும்போது திமுகவுக்கு தான் அதிக சாதகம் அமையுன்ற மாதிரி சொல்றாங்க சர்வேல. ஏன்னா விஜயோட அரசியல் வருகை என்பது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பெருசா பிரிக்க வாய்ப்பு இருக்கு, அந்த வாக்குகளை பெருசா டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சமயத்துல அந்த ஒரு சூழ்நிலையும் திமுகவுக்கு ஆதரவா தான் போகுமே ஒழிய விஜயோட வருகை என்பது திமுகவுக்கு பெருசா எதிர்ப்பா போக வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இந்த சர்வேல சுட்டி காட்டப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் திமுகவோட கை தமிழ்நாட்டில் ஓங்கி இருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அதிமுக பாஜக கூட்டணி எப்படி டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்க, விஜயோட வருகை என்பது உண்மையிலேயே திமுகவுக்கு லாபகமா இருக்குமா இல்ல எந்த அளவுல அது நெருக்கடி ஏற்படுத்த போகுது அப்படின்றது தேர்தல் நெருங்குற சமயத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பக்கம் இந்த இந்தியா டுடே எடுத்த சர்வே என்பது மோடிக்கு சரிவை காட்டுது. ஏன்னா மோடியோட தலைமைத்துவத்தை
விரும்பாத மக்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்காங்க, அவங்க மோடியோட ஆட்சியை வந்து அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்ற மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிறத இந்த சர்வே எடுத்துக்காட்டதுனால இது மோடியோட ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியா வந்திருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாஜகக்குள்ளேயே போயிட்டு இருக்கக்கூடிய நெருக்கடியை எப்படி ஆர்எஸ்எஸ் தலைவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நாடு முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா பாஜகக்குள்ள அடுத்த தேசிய தலைவர் யார் அப்படின்ற போட்டி வந்து தொடர்ந்து பல விவாதங்கள் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிட்டு தான் வரோம். மோடி அமித்ஷாவோட தேர்வுக்கும் ஆர்எஸ்எஸ் ஓட தேர்வுக்குமே இடையே பெரிய மோதல் போக்கு இருக்கிறதுனால அடுத்த தலைவர் யார் வரப்போறாங்க, பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே தலைவரை கொண்டு வந்துரும் அப்படின்ற பாஜக சொன்னாலும் அதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ வந்து ஆர்எஸ்எஸோட கருத்தரங்கம் டெல்லியில் 3 நாட்கள் நடைபெற்றிருக்கு. அது நேத்தோட முடிவுக்கு வந்திருக்கு. நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான மோதலும் இல்லை, நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பல விஷயங்களை வந்து ஆலோசனை பண்றோம், ஆனால் முடிவு என்பது சுதந்திரமாக தான் எடுக்கிறோம். பாஜக எடுக்கக்கூடிய முடிவு ஆர்எஸ்எஸ் ஓட அழுத்தத்தின் காரணமாக இல்லை, அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ஓட முடிவுக்கும் பாஜக காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி மோகன் பகவத் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் எந்த வகையான மோதலும் கிடையாது, நிர்வாக ரீதியா பாஜக அவங்க சுதந்திரமான முடிவு எடுக்கிறாங்க. இந்நேரம் ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவோட அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆயிருக்காது. அதனால வந்து இந்த காலதாமதத்திற்கு ஆர்எஸ்எஸ் காரணம் கிடையாது, எங்கள்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நாங்க எப்போவோ பாஜகவுக்கு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்திருப்போம், இந்த காலதாமதத்திற்கு பாஜக தான் காரணம் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பாஜக தான் இந்த ஒரு முடிவை வந்து சுதந்திரமா எடுக்கும் அப்படின்ற மாதிரியும் பகவத் வந்து பல கருத்துக்களை பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களா போயிட்டு இருக்கக்கூடிய பல சர்ச்சைகளுக்கு மோகன் பகவத் வந்து ஒரு முடிவு சொல்லியிருக்காரு. அந்த முடிவு மேலும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 75 வயதை அடைந்தவுடன் யாருமே பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முன்னாடி மோகன் பகவத் பேசியிருந்தார் இல்லையா, அவரோட பேச்சு பிரதமர் மோடியை குறிவைத்து தான் பேசப்பட்டதா நாடு முழுக்க விவாதம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அடுத்த மாதம் பிரதமர் மோடிக்கும் 75 வயது ஆக போகுது, மோகன் பகவத்துக்கும் 75 வயது ஆக போகுது. அதனால 2 பேருமே ரிட்டையர் ஆயிருவாங்களா அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அந்த விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் மோகன் பகவத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை, எந்த தலைவரை குறித்தும் யார் எப்போ ஓய்வு பெறணும் அப்படின்றத குறித்தும் நான் பேசுனதே கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எங்களோட அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல வந்து எப்பவுமே தொடர்ந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும், எங்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அதனால வந்து என்னோட 75 வயதை தொடர்ந்து நானும் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்க்காக உழைப்பேன், அது மட்டும் இல்லாம மோடியும் தொடர்ந்து செயல்படுவார் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொல்லி இதுக்கு முன்னாடி கிளம்பின சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததா அவர் நினைச்சாலும் இது மீண்டும் வேறொரு சர்ச்சைக்கு தான் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். எதற்காக அவர் சொன்ன கருத்திலிருந்து அவரே பின்வாங்குறாரு அப்படின்ற பல விவாதங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. என்னதான் ஒரு பக்கம் இந்த பாஜக தேசிய தலைவருக்கான போட்டி என்பது நீண்டு கொண்டே போனாலும் யாரதான் தலைவரா வரப்போறாங்க, ஏன்னா மோகன் பகவத்தோட சாய்ஸ் யாருன்னு அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹானும் மனோகர்லால் கட்டாரும் இருக்காரு. இந்த பக்கம் மோடி அமித்ஷாவோட தேர்வு என்பது தர்மேந்திர பிரதான், பூபேந்திர யாதவ், இவங்க 4 பேருக்கு இடையில தான் பெரிய போட்டி என்பது போயிட்டு இருக்கு. இந்த போட்டிக்கு இடையில தான் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த கருத்தரங்கம் வச்சாங்க. இந்த கருத்தரங்கத்திலேயே அடுத்த தலைவர் யார் அப்படின்ற முடிவு அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட சமயத்துல அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் அறிவிக்கப்படாம தான் அந்த கருத்தரங்க முடிவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இருந்த பல்வேறு யூகங்களுக்கு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இவர் பதிலளிச்சிருக்காரு. இவர் சொல்றத பார்த்தா உண்மையிலேயே வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோதல் இல்லையா, இல்ல உண்மையிலேயே பாஜக தான் இந்த தலைவர் பதவியை வந்து வேறுமனே காலதாமதப்படுத்துறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்தோம். நாளைக்கும் இதே மாதிரி பல முக்கியமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.